வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யா டியூஷன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏக்கு ஒரு செட் கொடுத்துட்டாங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு. அண்டு பி செட் வந்து டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுக்காம நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ அப்படின்னு நம்மகிட்ட 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன். ஏ செட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 1 2 3. ஓகே, அடுத்து இப்போ நம்ம பி செட் கண்டுபிடிக்கணும். பி செட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லி கொடுத்துட்டாங்க. ப்ரைம் நம்பர் அப்படின்னாலே நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம். அந்த நம்பர் வந்து அதாவது அது 1 டேபிளில் இருக்கும், அண்ட் தென் அதோட டேபிளில் மட்டும்தான் வரும். அந்த நம்பர் தான் ப்ரைம் நம்பர்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். லெஸ் தென் 10 அப்படின்னா 10க்குள்ளே இருக்க வரக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியணும். நமக்கு சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கலாம். 2 3 5 7. லெஸ் தென் 10னால 10க்குள்ளே இருக்கிறது வந்து 7 வரைக்கும் தான் வரும். 8 9 வந்து ப்ரைம் நம்பரில் வராது. ஸோ 2 3 5 7 சொல்லி இந்த 4 நம்பர் வந்து நமக்கு பி செட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மகிட்ட 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு ஏ செட் எழுதணும், அடுத்து பி செட் எழுதணும். என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் நம்மளும் செட் எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பி. ஏ செட்டுக்கு கொடுத்துருக்கிறது 1 2 3 கிராஸ். பி செட்டுக்கு 2 3 5 7. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். ஒவ்வொரு பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதில் 1 இருக்குது. 1 வந்து ஒவ்வொன்றோடையும் கம்பைன் பண்ணி பேர் பண்ணி எழுதணும். 1 2. அடுத்து நெக்ஸ்ட் 1 3. அடுத்து 1 5 1 7. இந்த 1 எடுத்து ஒவ்வொன்றோடையும் பேர் பண்ணி நம்ம எழுதிட்டோம். இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்து என்ன சூஸ் பண்ணுறோம்? 2 எடுத்து 2 2 ஒவ்வொன்றோடையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். 2 3 2 5 அண்ட் 2 7. அடுத்து 3 சூஸ் பண்ணி 3 வந்து ஒவ்வொன்றோடையும் இப்படி பேர் பண்ணி எழுத போகிறோம். 3 2 3 3 3 5 3 7. அவ்வளோதான். அவங்க கேட்டிருக்க ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி அதுக்கப்புறம் ஏ எழுதணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுல பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆர்டர் படி எழுதணும். அப்போ பி செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி செட்டில் வந்து 2 3 5 7, ஏல வந்து 1 2 3. அப்போ நம்ம அந்த ஆர்டர் படி எழுதணும். இப்போ 2 3 5 7 கிராஸ் ஏல வந்து 1 2 3. இப்போ இதை நம்ம பேர் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 2 சூஸ் பண்ணி இந்த ஒவ்வொன்றோடையும் பேர் பண்ணிவிட்டு அடுத்து 3 சூஸ் பண்ணி ஒவ்வொன்றோடையும் பேர் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட் 2 சூஸ் பண்ணுவோம். ஒன்றோட கம்பைன் பண்ணும்போது 2 1 2 2 அண்ட் தென் 2 3. அதுக்கப்புறம் 3 சூஸ் பண்ணுங்கள். 3 சூஸ் பண்ணி ஒன்றோட பேர் பண்ணும்போது 3 1 3 2 3 3. அப்புறம் 5 1 5 2 5 3. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் 7 இருக்குது. 7ஓட ஒவ்வொன்றையும் கம்பைன் பண்ண போகிறோம். 7 1 7 2 7 3. அவ்வளோதான். பி கிராஸே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது சிம்பிளான ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதில் ஏ கிராஸ் பி கேட்டிருந்தாங்க, பி கிராஸ் ஏ கேட்டிருந்தாங்க. ரெண்டையுமே கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.